பாலம் கட்டுவதற்கான மதிப்பீடு பட்டியல் எங்கே என்று கேட்டதற்கு தெரித்து ஓடிய அதிகாரி. மாற்றம் வேண்டும் என்று விரும்பிய மக்களுக்கு இதுவே நல்ல மாற்றம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரிலிருந்து புதுரோடு செல்லும் வழியில் காளனம்பட்டி அங்காளம்மன் கோயில் அமைந்துள்ளது. அங்காளம்மன் கோயில் அருகே பாலம் கட்டும் பணி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே துவங்கப்பட்டது. பழைய ஓடு பாலத்தை இடித்து பாலம் கட்டுவதால் மக்கள் போக்குவரத்து பாதிக்கக்கூடாது என்பதற்காக மாற்றுப்பாதை அமைத்துக் கொடுத்தனர். மாற்றுப்பாதையில் வேகத்தடையும் அமைத்துக் கொடுத்தனர். அந்த வேகத்தடையில் நத்தப்பட்டியைச் சேர்ந்த குணா என்பவர் விழுந்து அகால மரணம் அடைந்தார். மாற்றுப்பாதை மிகவும் மோசமாக இருப்பதால் உயிர் சேதம் ஏற்பட்டுவிடுமோ என அச்சத்திலேயே அப்பகுதி மக்கள் பயணிக்கின்றனர். பாலம் கட்டும் பணி தோய்வு ஏற்பட்டதால் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மீண்டும் பலர் கீழே விழுந்து மரணமடைந்தால்தான் பாலம் கட்டுவீர்களா என்ற கேள்வி எழுப்பியதன் விளைவாக மீண்டும் பாலம் கட்டும் பணியை துவங்கியுள்ளனர். தற்பொழுது கட்டப்படும் பாலத்தில் கம்பிகள் ஏதும் பயன்படுத்தவில்லை. இது தொடர்பாக அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது பாலம் கட்டுவதற்காக போடப்பட்ட மதிப்பீட்டில் கம்பி கட்ட வேண்டும் என்பது இல்லை என தெரிவித்தனர். இதன் உண்மைத்தன்மையை அறிய சம்பந்தப்பட்ட களப்பணியில் இருந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு எஸ்டிமேட் காப்பியை கேட்டதற்கு தெரித்து ஓடிவிட்டார். பாலம் கட்டும்போது மதிப்பீடு விவரம் கையில் இருந்தால் மட்டுமே சிமெண்ட், மணல் மற்ற தளவாட பொருட்கள் அளவு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்பது அறிய இயலும் என்று கேள்வியை வைத்தபோது சம்பந்தப்பட்ட அதிகாரி பதில் எதுவும் கூறாமல் தெரித்து ஓடினார். ஆட்சிகள் மாறினாலும் அதிகாரிகள் மாறாமல் ஊழலை ஒழிக்க முடியாது என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மேடம், வேற யார்ட்ட இருக்கும்? எஸ்டிமேட் காப்பி இங்கே யார்ட்ட இருக்கும் இல்லையா? இங்கே ஃபீல்டில் எப்படி செக் பண்ணுறீங்க? எஸ்டிமேட் வெறும் டிராயிங்கில் படம் தான் இருக்கும். எவ்வளோ மெட்டீரியல் போடுறன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியாது தானே மேடம்? சொல்லுங்கள், நீங்கள் அதிகாரி தானே. எஸ்டிமேட் காப்பி இல்லாமல் எப்படி இது போடுறீங்க, காங்கிரீட் போடுறீங்க?